ஐயா, என் பேர் மாணிக்கங்க. சங்கத்தில் உறுப்பினராக இருக்க. என் தோட்டத்தில் வாழை நடவு செய்யலான் இருக்குங்க. அதான் 1 லட்சம் ரூபா பயிர்க்கணல் விஷயமா வந்தேன். நல்லதுங்க ஐயா. இந்த அப்ளிகேஷனில் கேட்டிருக்கிற விவரம் எல்லாத்தையும் நிரப்பி கொடுங்க. அப்படியே உங்கள் ஏரியா விஏஓட்ட பட்டா சிட்டா அடங்கல் எழுதி வாங்கிட்டு வாங்க. சரிங்க ஐயா, நாளைக்கு வர்றேங்க. ஐயா, நீங்க சொன்ன எல்லா விஷயமும் இதில் இருக்கு பாருங்க. இங்கே கையெழுத்து போடுங்க. எல்லாம் சரியா இருக்குங்கய்யா. உங்களுக்கு தேவைப்படுற உரமெல்லாம் நம்ம சங்கத்திலேயே எடுத்துக்கங்களேன். சரிங்க. அப்புறங்க ஐயா, நம்ம மாவட்டத்தில் 7 சங்கத்துக்கு ஒரு கிளைன்னு கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கியோட கிளைகள் இருக்கு. உங்க பக்கத்தில் இருக்கிற கிளைக்கு போனீங்கன்னா உங்க பேர்ல உழவர் சேமிப்பு கணக்கு துவங்கி கடன் தொகையை அதுல வரவு வைப்பாங்க. இந்தாங்க, இந்த சேமிப்பு கணக்கு படிவத்தை நிரப்பி உங்க போட்டோ ஒட்டி கையெழுத்து போட்டு கொடுங்க. மறக்காம உங்க செல்போன் நம்பர் எழுதி கொடுங்க. அப்பதான் உங்க கணக்கில் கடன் தொகை வர வந்ததும் உங்க போனுக்கு உடனே மெசேஜா வந்துடும். ஐயா, எனக்கு எப்போ பணம் கிடைக்குங்க? இந்த வாரத்தில் மத்திய கூட்டுறவு வங்கி கணக்கில் கடன் தொகை வந்துடும். உங்க செல்போன்ல அதை பத்தி மெசேஜ் வந்ததும் நீங்க அந்த கிளைக்கு போனீங்கன்னா அவங்க ஒரு ஏடிஎம் கார்டு ஒன்று தருவாங்க. நீங்க அந்த கார்டை வச்சு பணம் எடுத்துக்கலாம். மாணிக்கண்ணே, 1 லட்ச ரூபா பயிர் கடன் எழுதி போட்டிருந்தோம்ல, எனக்கு அப்ரூவல் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துருச்சு. உங்களுக்கு வந்துருச்சா? எனக்கு வந்துருச்சுப்பா. அதான் இன்னைக்கு நம்ம ஏரியாவில் இருக்கிற கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு பேங்குக்கு போலான் இருக்க. வாங்கய்யா, வணக்கம். தம்பி, என் பேர் மாணிக்கங்க. எனக்கு பயிர்க்கடன் அப்ரூவல் ஆயிருக்குன்னு மெசேஜ் வந்திருக்குது. இந்தாங்கய்யா, இது உங்க உழவர் அட்டை. ஐயா, கார்டை வச்சு நீங்க எந்த பேங்கோட ஏடிஎம்ல வேணாலும் உங்க பணத்தை எடுத்துக்கலாங்க. சரிங்க, ரொம்ப சந்தோஷங்க. நான் இன்னைக்கே என்னோட மொத்த பணத்தை எடுத்துக்கிட்டு என் வேலையை ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கே வா. இருங்கய்யா, இதுல சில விஷயங்கள் இருக்கு. எல்லா விவரமும் சொல்றேன் கேளுங்க. நீங்க இந்த அட்டையில பணமா எடுக்கிறீங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000 தான் எடுக்க முடியுங்க. ஏடிஎம் போங்க, உங்க அட்டைய அங்க இருக்கிற மிஷின்ல சொருவுங்க. உங்களுடைய ரகசிய பின் நம்பரை அழுத்துங்க. உங்களுக்கு தமிழ்ல வேணும்னா அதுல காட்டுற மொழிகள்ல தமிழ் அழுத்துங்க. அதுல நடப்பு கணக்கு சேமிப்பு கணக்குன்னு 2 காட்டுங்க. அதுல நடப்பு கணக்கை செலக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 20,000க்குள்ள எவ்வளவு பணம் எடுக்கிறீங்களோ அந்த தொகையை அழுத்துங்க. நீங்க உங்க பணத்தை எடுத்துக்கிட்டு மறக்காம அட்டையும் எடுத்துக்குங்க. அப்படி பணமா இல்லாம இப்ப நீங்க உங்க வயலுக்கு தேவையான உரம், விதைங்க, பூச்சிக்கொல்லி மருந்து வாங்க கடைக்கு போனீங்கன்னா இந்த அட்டை மூலமா 50,000 ரூபா வரைக்கும் தேய்ச்சிக்கலாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அட்டையை வச்சு நீங்க பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் டீசல் கூட வாங்கிக்கலாங்கய்யா. அப்புறம் முக்கியமான விஷயங்கய்யா, இந்த அட்டையை யாருக்கிட்டையும் தராதீங்க. பின் நம்பரை யாருக்கிட்டையும் சொல்லிக்காதீங்க. முக்கியமா உங்களுக்கு யாராச்சும் ஃபோன் பண்ணி அட்டையை பத்தி விசாரிச்சாங்கன்னா எந்த விவரத்தையும் சொல்லிக்காதீங்க. பத்திரமா வச்சுக்குங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நான் வரட்டுங்களா? நீங்க நல்லா இருந்தாதான் நம்ம நாடு நல்லா இருக்குங்கய்யா. நம்ம கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர் மாவட்ட விவசாயிகளோட வளர்ச்சியில கோயம்புத்தூர் மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி மற்றும் அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கங்களுக்கு அக்கறை அதிகம். பயிர்க்கடன் மூலமா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்க வாழ்த்துக்கள்ங்கய்யா.